நீங்கள் எந்த இறைவனை, எந்த கடவுளை, குலதெய்வத்தையே நீங்கள் வழிபட்டாலும் அதற்கு விநாயக பெருமானை நம்ம முதல்ல வழிபாடு செய்யணும். ஏன் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் அதற்கு இடையூறாக ஏதாவது ஒரு தீய சக்திகள் நம்மளை நெருங்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, சிவனால் படைக்கப்பட்ட அந்த விநாயக பெருமான் அதாவது 4 உருவங்களாக இருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா மனித உருவமும் இருக்கும் விநாயக பெருமானுக்கு. அதே மாதிரி பூத உருவகமாகவும் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் விலங்கு உருவமாகவும் நமக்கு காட்சி தருவார். தேவராகவும் காட்சி தருவார். இதை பற்றின லாங் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு ஒரு அவசர பதிவாக தான் அதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வளர்பிறை சதுர்த்தியையும் நம்ம வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கடவுளை வழிபட்டாலும் முதல்ல நம்ம விநாயகரை வழிபடணும். விநாயகருக்கே உரிய அந்த திதியில அவரை வழிபடும் பொழுது நமக்கு எவ்வளவு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா சதுர்த்தியில விநாயக பெருமான வழிபாடு செய்யுங்க. நன்றி.